உறவினர் வீட்டு திருமணத்திற்கு சென்றவர்களுக்கு நேர்ந்த சோகம். டமார் என்று கார் மேல் மோதிய லாரி, விபத்து ஏற்படுத்திய லாரி டிரைவர் தப்பி ஓட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பக்கத்துல நத்தம் கிராமத்துல 4 வழி சாலையில சென்னையில அண்ணா நகர்ல இருந்து 3 பேர் திருமணத்துக்காக மயிலாடுதுறைக்கு கார்ல வந்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சிதம்பரத்துல இருந்து சீர்காழிக்கு மணல் ஏத்திட்டு வந்த லாரி பின்புறமா கார் வரத பார்க்காம கவனிக்காம வளைவுல திரும்பிய போது கார் கட்டுப்பாட்டை இழந்திருக்கு. லாரி மேல மோதி இருக்கு. இதனால சென்னையை சேர்ந்த ஒருத்தர் சிகிச்சை பலனில்லாம உயிரிழந்திருக்காங்க. 2 பேர் பலத்த காயத்தோட சீர்காழி அரசு மருத்துவமனை சேர்க்கப்பட்டிருக்காங்க. இது பத்தி சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு தப்பி ஓடின டிரைவரையும் தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து 4 வழி சாலையில போதிய முன்னறிவிப்புகள், பதாகைகள் இப்படி எதுவுமே இல்லாத இருக்கிற நிலையில தான் இந்த மாதிரி விபத்துகள் அடிக்கடி இங்க நடைபெறதும், இதனால வாகன ஓட்டிகள் ரொம்ப அவதிக்குள்ளாரதும் அப்படின்னும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி இருக்காங்க. இதுக்கான கோரிக்கைகளும் இப்ப வைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த சம்பவத்தினால அங்க பெரும் பரபரப்பு நிலவி இருக்கு. வீடு முழுக்க திபு திபுவென எரிந்த நெருப்பு, அலறிய உயிர்கள். மகன் மருமகள் சரியாக கவனிக்கவில்லை என குற்றஞ்சாட்டி மாமனார் பார்த்த கொடூர வேலை. உயிரை கொடுத்து மனைவி குழந்தைகளை மீட்டு வெளியே கொண்டு வந்த கணவர் உள்ளிட்ட 3 பேர் பலியான அதிர்ச்சி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வைத்தியலிங்கபுரம் 2வது வீதியில் வசித்து வந்தவர் 60 வயதான தங்கராஜ். அவரது மனைவி 55 வயதான லதா. இவர்களது மூத்த மகன் நவீன்குமார் சென்னையில் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். அவருக்கு திருமணமாகி 1 வயதில் ஆண் குழந்தை உள்ள நிலையில் கூட்டு குடும்பமாக வசித்து வந்துள்ளனர். 2வது மகன் சென்னையில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் சில வருடங்களாக மனைவி லதா மற்றும் மகன்கள் தந்தை தங்கராசை மதிப்பது கிடையாது என்றும் மருமகள் உள்ளிட்டோர் உணவு கூட தனக்கு வழங்குவது இல்லை என்றும் தந்தை தங்கராசு குற்றஞ்சாட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன அழுத்தத்தில் இருந்த தங்கராஜ் அதிகாலை வேளையில் வீடு முழுக்க எரிபொருளை ஊற்றிவிட்டு கொளுத்தி விட்டாராம். வீடு முழுக்க தீ பரவ வீட்டில் உள்ள அனைவரும் அலறி இருக்கிறார்கள். இதில் தங்கராஜ், அவரது மனைவி லதா இருவரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் உள்ளேயே தீயில் சிக்கி பலியாகிவிட, மகன் நவீன்குமார் தனது மனைவி செல்வி குழந்தையை வெளியே காப்பாற்றி கொண்டு வந்துவிட்டு தீ எரிந்து கொண்டிருந்த வீட்டிற்குள்